தேவைப்பட்டா சொல்லுங்க, கையில 2 விளக்கு மாற எடுத்து வரேன்னு சொல்லுவேன். என் அண்ணன் சொல்லுவேன், அன்னை நாட்டு பீரங்கிக்கு முன்னாடி விளக்கு மாதிரி எங்கடா வரும் அப்படின்னு சொல்லி லெட்டர்ல எழுதிக்குவோம், பரிமாறிக்குவோம். ஆனா அதே மாதிரி 4ல இங்கிருந்து போய் காணான்னு சொல்லி 71ல எங்க அண்ணன் மீண்டும் திரும்பி வந்தான். கலெக்டர் எல்லாம் எங்களுக்கு உபகரணங்கள் கொடுக்கும்போது நான் அதை வாங்க மாட்டேன், அண்ணன் உயிரோட தான் இருக்கிறார், நான் அவர் வந்தாதான் நாங்க வாங்குவோம்னு சொல்லி எங்க அண்ணையும் அதே மாதிரி வந்து உயிரோட திரும்பி வந்தா நாங்க அதே மாதிரி போய் கலெக்டர் நேரில் சந்திச்சோம். எனக்கு வேலை போட்டு கொடுத்தார், எனக்கு வேலை தேவையில்லை, என் அண்ணன் வந்து விட்டார், அது போதும் என்று. அந்த மாதிரி ராணுவ உரிமைகளுக்காக, வீட்டு உரிமைகளுக்காக, நாட்டு உரிமைகளுக்காக தனிப்பட்ட ஒரு அவர் நியாயம் தப்புக்காக போராடணும் என்ற உணர்வு என்னுள்ள இருக்கும். எப்பொழுதுமே ஒருத்தர் தவறு செஞ்சா நமக்கு என்ன வழியில் போக்குதானே அப்படின்னு என்னால் விட்டு போக முடியாது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு நாட்டில் அவள நிலைக்கு இருக்கும்போது எப்படி என்னால் சும்மா வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கவே முடியுமில்லை. முள்ளம்பெல்லாம் எந்திரிச்ச அங்க நின்ன இங்க நின்ன கடைசியில் இங்க வந்து எனக்கு தெரிஞ்சதை ஏதோ சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். ஆமா, சாதாரணமாக ஒரு வீட்டுல ஒரு பொண்ணை மனம் முடிச்சுட்டு வராங்க. வரும்போது அந்த குழந்தை, அந்த மருமகளுக்கு ஒரு சில காலம் குழந்தை சொல்லி சொன்னா என்ன சொல்றாங்க, ஐயோ வர்க்கமே அழிஞ்சு போச்சு, இவளுக்கு குழந்தை இல்ல, இவ வரடி, இவ மலடி அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி ஒரு குடும்பத்தினுடைய தலைமுறைக்கே ஆள் இல்லைன்னு சொல்லி சொல்லும் போது நம்மளுடைய நாட்டின் உரிமையவே பாரம்பரியத்தையே நம்ம எப்படி பீட்ட அவர்கள் விட்டு கொடுக்க முடியும்? இரண்டாவதாக இப்போ யாரோ ஒரு நடராஜரா அவருடைய பையன் வந்து மாடு முட்டி இறந்துட்டதாக தான் இந்த பீட்ட அமைப்பு வந்தது என்று சொல்றாரு. அந்த மாடால மனுஷனுக்கு இடைஞ்சலாம், இல்ல மனுஷனால மாடுக்கு இடைஞ்சலாம். நல்லா யோசிப்பாங்க. மாட்டுக்கு இடைஞ்சல்னு சொன்னா ஒரே ஒரு இது, நம் எதுவுமே இல்லாமல் வாழை பிடிப்பது மட்டும்தான் மாட்டுக்கு இடைஞ்சல். மற்றபடி ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்கத்தான் செய்யும். தேனை அழிக்கிறான், தேனை எடுக்கிறதுக்காக பல நாள் உருவான அந்த தேனை அழிச்சு விட்டு தான் அந்த தேனை எடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது மாடு அவ்வளோ பெரிய திமிங்கலங்களோட கொம்புகளோட இருக்குது. அது எதுவுமே இல்லாமல் நமது தமிழ் இளைஞர்கள் போய் அது உயிரோடு போராண்டு உயிரை பயண வைத்து மாடை கட்டி தழுவுகிறார்களே, அது வீரமா மாட்டுக்கு இடைஞ்சலாம்? அறிவுபட்ட பீட்டாவே பீட்டா அமைப்பே ஒரு நாள் வந்து அவங்களை மாடு பிடிக்க சொல்லுங்க, பார்க்கலாம் எப்படி அந்த மாட்டை பிடிச்சு தழுவுறாங்க. சாதாரணமாக நான் இங்க வந்து உரையாற்றின் காரணமே நமது ஊரை சேர்ந்த பழத்தானூரில் நரி பிடிக்க போகிறார்கள். அதுக்கு ஃபாரஸ்ட் இலாக்கா நரியை பிடிக்க கூடாது என்று அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறார்கள். நான் வீடியோவில் பார்க்கும்போது அவர் வந்து அந்த ஆனந்தன் என்ற ஒரு இளைஞர் வந்து நாங்க நிறைய பிடிப்போம், பிடிச்சு கொண்டாந்து விளையாண்டுட்டு ஒவ்வொன்று காட்டில் விட்டுருவோம்னு சொல்றாங்க. அது ரைட். ரெண்டாவது வந்து நிறைய பிடிச்சு கொண்டு போய் விடுறதுக்கு இவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் சமயத்துல இவ்வளவு பெரிய ஜூல புலி, சிங்கம், கரடி, யானை எல்லாத்தையும் ஒரு கைப்பிடி கூண்டுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு அன்னாடு இவ்வளவு சோறு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த புலியும் சிங்கமும் என்ன பண்ணுது, அந்த கடற்கண்ணு ஓரத்துல தண்ணியை வடிச்சுக்கிட்டு எப்பயும் விட்டு சோறு கொடுப்பான்னு வெக்குன்னு பார்த்துட்டு உட்கார்ந்துருக்குது. ஆடு ஏமாந்தான் சோறு கொண்டு போய் வைக்கிறோம்னா புடிச்சு தின்னு விடுது. இது வனவிலங்கு கொடுமை இல்லையா? சாதாரணமா நம்ம வீட்டு செல்ல பிராணிகளோடு விளையாண்டு விட்டு அதை சித்த நேரம் விட்டு விடுறதுக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் அப்போ
நெஞ்சே பொறுக்கவில்லை, நெஞ்சே பொறுக்கவில்லை. இந்த நிலைகட்ட பீட்டாவை நினைத்தால் நெஞ்சே பொறுக்கவில்லை. நாசமா போக இப்படி ஒரு அமைப்பை கொண்டு வந்து யாரெல்லாம் இன்னைக்கு மக்கள் எத்தனாயிரம் ஜனங்கள், எத்தனாயிரம் பேர்கள் எல்லாம் தன்னுடைய உரிமைக்காக, உணர்வுக்காக கஷ்டப்பட்டு கொண்டு சாதாரணமாக வேலூர்ல இருக்கிற குளிரநப்பால தன்னுடைய இந்த வருஷத்துல, ஆனா கடற்கரை ஓரத்துல அந்த குளிரிலையும் பனியிலையும் வயிற்றுக்கு நல்ல சாப்பாடு இல்லாத, நல்ல ஒரு உத்தியோகத்தோட எதையுமே பொருட்படுத்தாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது எந்த விதத்திலும் நியாயம்? மூணாவது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு போட்டு அனுப்பிச்சு அவங்களுக்கு மட்டும் பாருங்க. உயிர் வதை என்று சொன்னால் இப்ப சர்க்கஸ் காட்டுறவங்க கூட கம்பி மேல ஏறிக்கிட்டு ஒரு ஜானோட உடம்பு ஒரு துணியை போட்டுட்டு மேல ஏறி நடக்கிறாங்க. இது அவங்க வயிற்று பிழப்புக்காக. கீழே உட்கார்ந்து இருக்கிறது புளிய சிங்கமும் வாயை திறந்துட்டு உட்கார்ந்து இருக்குது. அவங்க தவறி விழுந்தா அந்த புலி வாய்க்குள்ள தான் விழுகிறாங்க. இதெல்லாம் மனித சித்திரவதை இல்லையா? மனிதன் தான் நாடிடம் கஷ்டப்படுகிறான், நாடு கஷ்டப்படவில்லை. இது நன்றாக அரசாங்கமும் பீட்டா அமைப்பும் உணர வேண்டும். யார் கஷ்டப்படுகிறார்கள் இதுல? இப்போ ராணுவத்துல ஒரு தாய் நாட்டைக்காக ஒரு ராணுவ வீரனை அனுப்புவீங்க. அவனுக்கு வந்து இப்போ நம்ம வேற எங்கும் இல்லை, நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து தம்மம்பட்டியில பாருங்க, இப்போ அந்த டீ கடை இருக்குது. அந்த தம்பிக்கு வந்து சரவணன் சொல்லி மிலிட்ரி மேன், அவருக்கு வந்து கல்யாணத்திற்கு 11 நாளே இருக்குது. அப்போ வந்து தண்ணி வெடி வைக்கிறாங்க. அதுல போய் இந்த தம்பி, அந்த தம்பி இன்னொரு ஆள் போறதுக்கு பதிலா இந்த தம்பி போய் படிச்சு தண்ணி வெடி வெடிச்சு இறந்து போறாரு. இது எல்லாம் ஒரு நாட்டைக்காக தெரிஞ்ச ஒரு உயிரை பயணம் வைக்கிற நம்ம தமிழன் வேணும். தமிழ் பண்பாடு வேண்டாமா? சொல்லுங்க. கோரி